சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கண்முன்னாலே அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் என்று சபாநாயகர் அப்பா ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக களத்தில் இறங்கி பேசியதுதான் தற்பொழுது சட்டசபையில் மோதலை ஏற்படுத்தும் விதமாக மாறியுள்ளது. அதிமுகவில் உட்கட்சி மோதலை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திமுகவினர்கள் சட்டசபையில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று எடப்பாடி மட்டும்தான் சட்டசபையில் பேசியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக எந்த ஒரு எம்எல்ஏக்களும் சட்டசபையில் ஓபிஎஸ்ஸை எதிர்த்து குரல்களை கொடுக்கவில்லை, வெளிநடப்பும் செய்யவில்லை. இது ஓபிஎஸ்ஸிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் மிக முக்கியமான பொறுப்பாளராக இருந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை தற்பொழுது வரை பயன்படுத்தி வரக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு அதிமுகவின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் ஓபிஎஸ் என்றும் சபாநாயகர் பேசியிருப்பது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிக அளவு கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக மாறிவிட்டது. இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது என்னதான் திமுகவினர்கள் அதிமுகவில் உள்ளே புகுந்து பிரச்சனை கிளப்பலாம் என்று பார்த்தாலும் அதில் கடைசியாக திமுகவினருக்கு எதிராக அதிமுகவினர்கள் கூச்சலிடுவார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஆனால் இந்த சமயத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக அதிமுகவின் எம்எல்ஏக்களும் மாஜி அமைச்சர்களும் தான் அமைதியாக இருந்துள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் மட்டும்தான் இதனை எதிர்த்து கேள்வி கேட்டுள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் துணைத் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பதிவு செய்ய முடிகிறது. ஓபிஎஸ் அவர்களது உதவி இல்லாமல் தென் மாவட்டங்களில் நுழைய முடியாது, பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் ஓட்டுக்களை பெற முடியாது. 40 தொகுதிகளின் மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்து அதிமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாக ஓபிஎஸ் அவர்கள் இல்லாதது மிகப்பெரிய தவறாக மாறிவிட்டது என்பதை தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் புரிந்து கொண்டார்கள் என்பதை இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் அவர்கள் அப்படி என்னதான் பேசியுள்ளார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தேனி தொகுதியை பொறுத்தளவிற்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை மிக சிறப்பாக இதுவரை தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் சென்னை, கோயம்புத்தூர், அடுத்ததாக கோவையை மையப்படுத்தி பல முன்னேற்றங்களை அடைவதற்கு தேனியும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இடத்தில் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சியின் போதை விட ஜெயலலிதா அவர்களது ஆட்சியில்தான் மிக சிறப்பாக இருந்தது. கொரோனா காலகட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் தான் பல உதவிகளை செய்தேன் என்பதையும் பதிவு செய்திருந்தார் ஓபிஎஸ்.